குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது நம்மளோட டிஆர்பி வெளியிட்டிருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஜுவாலஜி எழுதணும் இல்லையா, அவங்களோட ரிசல்ட்டு தான். ஃபஸ்ட்டு செலக்ட் ஆனவங்க எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதில் நம்ம ஷார்ட்டாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் நாட் குவாலிஃபைட் ஆகியிருக்காங்க. ஓகேங்களா, கிட்டத்தட்ட ஒரு 244 பேர் நாட் குவாலிஃபைட் ஆகியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, தமிழில் உங்களுக்கு தெரியும், தமிழில் வந்து எலிஜிபிள் இல்லாதனால. ஸோ அதனால் வந்து நாட் எவாலுவேட் அது பண்ண மாட்டாங்க இல்லைங்களா. அதுக்கடுத்து இப்போது நம்ம மேஜரில் எவ்வளோ போஸ்டிங்னால் 98. அது இல்லாமல் பேக்லாகில் 2 இருக்குது. ஸோ டோட்டலாக 98க்கு கூப்பிட்றாங்களா இல்லை 100 கூப்பிட்றாங்களான்னு தெரில. இப்போ 98க்கு பார்ப்போம். 98க்கு அப்படிங்கும்போது 196 பேர் கூப்பிடுவாங்க. ஓகேங்களா. இப்போ 196 பேர் அப்படின்னா 244 இருந்து 440 வரையும் கூப்பிடுவாங்க. ஓகேங்களா. 440 விஜயசங்கர் அது வரையும் வாய்ப்பு இருக்குங்க. ஓகேங்களா. இப்போது அதுக்கடுத்து 200 பேர் 1:2ன்னு சொல்லிட்டாங்க ரேஷியோ. இப்போ அதுக்கடுத்து நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க அப்படிங்கிறத செக் பண்ணுறது எப்படின்னா, இப்போ நம்மளோட ஜென்ரல் கோட்டாவோட போஸ்டிங் 29. அப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு ரேங்க்கில் இருந்து 29 கவுண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து நீங்கள் ஜென்ரலில் இப்போ அதுக்குள்ளே வரீங்களா, அதில் இல்லாமல் உங்கள் கேட்டகரியில் வரீங்களான்னு பாருங்கள். ஓகேவா. இன்னொன்று, இதில் எக்ஸ்பீரியன்ஸ் மார்க்கை ஆட் பண்ணி சிவி கூப்பிட்றாங்களா அப்படிங்கிறதும் ஒன்று இருக்குது. ஸோ இப்போ நான் சொன்ன கவுண்டிங்கே கூட மாறலாம். ஏன்னா இப்போது அந்த அதுக்கடுத்து இப்போது 200 பேருக்கு அடுத்து இருக்காங்க இல்லையா, அவங்களும் முன்னாடி வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்களாம் எக்ஸ்பீரியன்ஸ் மார்க் போடும்போது இந்த ஃபஸ்ட்டு 200 பேரில் நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் மார்க் இருக்க மாட்டாங்க, அவங்களாம் பின்னாடி போயிடுவாங்க. ஸோ இப்போ இதை வச்சு கூப்பிட்டாங்கன்னா அந்த நேம் படி தான் கூப்பிடுவாங்க. அப்படி இல்லைன்னா பின்னாடி இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 30-40 பேர் கூட முன்னாடி வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே. ஸோ இப்போதைக்கு நீங்கள் இதில் வந்து செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஜென்ரல் கோட்டாவில் இருந்தீங்கன்னா பயப்படவே வேணாம். உங்களோட கேட்டகரியில் இப்போ பிசி எம்பிசினால் கொஞ்சம் போஸ்டிங் அதிகம். அதில் ஃபஸ்ட்டு ஒரு 5-10க்குள்ளே இருக்கீங்கன்னா கூட பயந்துக்க தேவையில்ல. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் மார்க் முன்னாடி போட்டாங்க, சிவிக்கு முன்னாடி போட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் பின்னாடி போகும். அப்போ உங்களோட கேட்டகரிக்குள்ளேயாவது வரும். இல்லை கேட்டகரி எண்டில் இருக்கீங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ரிலாக்ஸாக இருங்க. எதுவுமே நம்மளை மீறி போகிறது கிடையாது. நமக்கு இந்த ஒரு எக்ஸாம் தான் லாஸ்ட்டும் கிடையாது. அடுத்த எக்ஸாமுக்கு நீங்கள் இப்போ இருந்தே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். யாரெல்லாம் வந்து பிஎட் பண்ணியிருக்கீங்களோ யூஜி பிஜி ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. காலேஜ் டிஆர்பி திரும்ப வரும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இருந்தே ட்ரை பண்ணுங்கள். அடுத்து வரக்கூடிய காலேஜ் டிஆர்பியில் கண்டிப்பாக நல்ல மார்க்ஸ் எடுத்து ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஸோ சிவி வரட்டும், நம்ம அது மேற்கொண்டு நான் ஒரு வீடியோ போடுறேன். தேங்க்யூ.